பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களே. இன்னைக்கு நம்ம வீட்டு புள்ள ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குறான். உங்க மேல நம்பிக்கை வச்சுதானே அந்த கலிவரதன் கிட்ட சவால் விட்டான். எப்படியாவது உங்க 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக அவன் இவ்வளவு போராடிட்டு இருக்கான். அவன் உங்க கூட பிறந்தவன் தானே, கொஞ்சமா நான் சொல்றத கேளுங்களேன். இந்த பாருங்கம்மா, எதிரி எப்படியாவது நம்மள காலி பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாலே ஜெயிச்சு காட்டணும்னு நம்ம கதிர் போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா 3 பேரும் எப்பவும் விளையாட்டுத்தனமாவே இருக்கீங்க. கதிர் நல்லபடியா திரும்பி வந்த உடனே உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான். அவருக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. ஐயோ கதிரு, ஐயோ என் சாமி. அம்மா அம்மா ஒண்ணும் இல்லம்மா. இந்த பாவிங்க என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்களே. என்னடி ரங்கு, உன் பிள்ளைக்கு இந்த நிலைமை வரணுமா? கடவுளே, என் பேரனுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த? இது வரைக்கும் சோதிச்சதெல்லாம் பத்தாதா? உனக்கு என்னதான் வேணும்? அம்மா கத்தாதம்மா, இது ஹாஸ்பிடல். கத்தாதம்மா. ஏடி கைய, உள்ள இருக்கிறது ஏன் பேரண்டி? அவனுக்கு ஒண்ணுனா என்னால எப்படி தாங்க முடியும்? அம்மா அம்மா, அவன் நல்லா இருக்காம்மா, அவனுக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஏதாவது ஆயிடு போது அழாதம்மா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன் உசுர கூட எடுத்துக்கிட்டு அந்த கடவுள் என் பேரனை நல்லபடியா திரும்பி கொடுத்துட்டோம். எனக்கு அது அழாதம்மா, உனக்கு ஏதாவது ஆயிடு போதுமா? நீ இப்ப அழுக நிறுத்த புரியலையா? அழாதம்மா. என்னால முடியலடி. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுக்காக தான் நாங்க மறைச்சோம். தெரிஞ்சது உன்னால தாங்க முடியல பாத்தியா? கொஞ்சம் பொறுமையாயிரு அம்சா, அழாத. கதிர் நல்லா இருக்கான், அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல, என் பேரனை நான் கண்ணால பாக்கணும். என்னால நிம்மதியா இருக்க முடியல. என் பேரங்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, என்ன கூட்டிட்டு போங்க. இங்க பாரு, அழாத. இங்க பாரு, அவனுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் சும்மா இருமா. உன்னை யாருமா இங்க வர சொன்னது? இப்படி நீ அழுதுட்டு இருந்தீன்னா ஏமா உனக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாருமே சேர்ந்து எனக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சிட்டீங்கல்ல. ஐயோ, என் பேரனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதை விட ஏன் உசுராடி எனக்கு முக்கியம். அவனை பார்க்காம என்னால இருக்க முடியாது. என்ன உள்ள கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போறேம்மா. எதுக்கு ஏன் இப்படி கத்தி கதறிக்கிட்டு இருக்க? டாக்டர் வந்தா திட்ட போறாரு. ஐயோ ஐயோ, என் பேரனை பார்க்காம என்னால இருக்க முடியலையே. ஐயோ கடவுளே, பேரனை காப்பாத்து. அம்மா ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா. நீதான் சொன்னியா? நான் சொல்லல, அக்கா தான் கை எடுத்து அவங்க தலை மேல வச்சு சத்தியம் வாங்கினாங்க. வேற வழி இல்லாம நீயும் சத்தியமும் யாருக்கிட்ட? டாக்டர், இப்ப என் பையனுக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்காரு. கத்திப்பட்ட இடத்துல தையல் போட்டிருக்கோம். வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. நீங்க போய் பாக்குறதுனா போய் பார்க்கலாம், கும்பலா போய் பார்க்காதீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். கதிரு, கதிரு, நீங்க இங்க இருங்க. கதிரு, ஐயோ சாமி, உனக்கு என்னையாச்சு? ஒண்ணும் இல்ல பாட்டி, அதான் பாக்குறல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப நீ இப்படி சொல்றடா, ஆனா அங்க நடந்ததை பார்த்தப்ப என் உடம்புல உசுரே இல்ல. அவனுங்க வந்த வேகத்துக்கு உன்னை குத்தி போட்டுட்டு போயிருந்தா, ஐயோ, அத நினைச்சாலே என் நெஞ்செல்ல நடுங்குது. கதிரு, கதிரு, எப்பவுமே கவனமா இருக்க வேணாமா ஐயா? இல்ல தாத்தா, நான் எந்த தப்பும் பண்ணல. நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்பா. ஆனா வெளியில போறப்போ எப்பவும் உஷாராவே இருக்கணும். எதிரிங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா? எதிரியாவது கிதிரியாவது, அவனுக்கு யாரு எதிரி? அவன் மட்டும் கண்ணுல படாம இருந்திருந்தா நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா பேங்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். எல்லாம் அந்த பெங்களூர் காரியால வந்தது. என்னப்பா நடந்தது? நர்மதாவா அங்க வந்திருந்தாளா? ஆமா பாட்டி, நர்மதாவை அந்த ரவுடிங்க துரத்துனானுங்க. அப்ப நான் இறங்கி காப்பாத்த போனேன். ஐயோ, அப்ப நர்மதாவுக்கு ஒன்னும் ஆகலப்பா? ஆமா, ரொம்ப முக்கியம். ஏமா பேர அடிபட்டு பெட்ல கிடக்குறான், குத்தி போட்டுட்டு போயிருக்காங்க. நீ நர்மதா நல்லா இருக்கலான்னு விசாரிக்கிற. உன்னெல்லாம் அவ உனக்கு அப்படி என்னம்மா மந்திரம் போட்டு மயக்கி வச்சிருக்கா? கொஞ்சம் சொல்ல.
எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற? ஏதாவது சொல்லிட போறேன். நர்மதா அவளை பத்தி பேசாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? அவளாலதான் என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு. ஏமா கோவப்படுறீங்க? அவனு என்ன காப்பாத்துங்க நம்மள கேட்கலையே. நானா தானே போய் சண்டை போட்டேன். அந்த நேரத்துல மட்டும் அவ தடுத்து போராடலனா நீங்க சொன்ன மாதிரி இந்நேரம் அவனுங்க என்ன குத்தி கொன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பானுங்க. வெறும் தையல் போட்டதோட இப்ப தப்பிச்சிருக்கேன். நான் இப்ப உயிரோட இருக்கேன்னா அதுக்கு அவதான் காரணம். டேடி என்னடா சொல்ற? உன் பாட்டி மேல அடிச்ச காத்து ஓ மேல வீசுதா? அது வேற ஒண்ணு இல்ல, மண்டையில அடிபட்டிருக்குல்ல, அதான் கொஞ்சம் புத்தி மாறி போச்சு போல இருக்கு. அவளை காப்பாத்த போய் தான் உனக்கு இப்படி ஆயிருக்கு. தயவு செய்து இனிமே அவளை பத்தி யாரும் என்கிட்ட பேசாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? அவருக்கு இன்ஜெக்ஷன் போடணும். பாத்துரு. இத்தனைக்கும் காரணம் நீதான்னு சொல்றேன். எதிர்த்து பேசிட்டு இருக்க உன்ன. நர்மதா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல ஆண்டி, எனக்கு ஒன்னும் ஆகல. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நான் இவ்ளோ பதறி போயிட்டேன் தெரியுமா?